ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா வியூவர்ஸும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸும் லைக் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி வர இருக்கு இல்லையா? ஆகஸ்ட் 26 ஆகஸ்ட் 27 அப்படிங்கிற டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி விநாயகர் சிலை வாங்கிறதுக்கும் வழிபடுறதுக்கான நல்ல நேரம் என்னது, அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் என்ன படைக்கணும், அதுக்கப்புறம் எப்போ கரைக்கணும் சிலையை அப்படிங்கிறது எல்லாருக்குமே டவுட் இருக்கு இல்லையா? அதுக்கான வீடியோ தான் இது. ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை இருக்கு இல்லையா? அதை நம்ம வீட்டுக்கு எப்போ வாங்கிட்டு வரணும், திரும்ப அந்த சிலையை எடுத்து சென்று நம்ம கரைக்கிற வரைக்கும் அது எல்லாமே முக்கியமான செயல் தான். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுறது மட்டும் இல்லாமல் விநாயகர் சிலை வாங்குறதும் நல்ல நேரத்தில் பார்த்து வாங்கணும். அதில் என்னென்ன நல்ல நேரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிக எளிமையான வழிபாட்டால் கூட உடனடியாக விநாயக பெருமான் அருள் செய்யக்கூடிய கடவுள் தான் விநாயக பெருமான். அதாவது நம்மக்கிட்ட காசே இல்லைனாலும் கொஞ்சமாக ஒரு 100 ரூபா 50 ரூபா வச்சு கூட நான் விநாயக பெருமானை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளால் வழிபாடு செய்ய முடியும். விநாயகர் ஃபோட்டோ எல்லா வீட்லேயுமே இருக்கும் இல்லையா? அந்த ஃபோட்டோ இருந்தால் கூட போதும். அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சு நம்ம விநாயகருக்கு பிடிச்ச அருகம்புல் மாலை நம்ம கையாலேயே கட்டி அதை போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல், சுண்டல் இது எப்போவுமே நம்ம படைக்கிறது இல்லையா? இது மாதிரி வச்சு கூட நம்மளால் சிம்பிளாக எளிமையான முறையில் நம்மளால் வழிபாடு செய்யலாம். எளிமையான முறையில் வழிபட்டாலும் உடனடியாக அவங்களுக்கு அருள் செய்யக்கூடிய கடவுள் தான் விநாயக பெருமான். அவரை வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக தான் சதுர்த்தி திதி இருக்குது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறையில் வரும் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபட்டாலும் எல்லாராலையும் கொண்டாடக்கூடிய வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடிய மகா சதுர்த்திங்கிற விநாயகர் சதுர்த்தி தான் ஒரு வருஷமும் கிராண்டாக கொண்டாடுவாங்க. ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரும் சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடுறோம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27 தான் கொண்டாடப்பட இருக்குது. ஆகஸ்ட் 26 பகல் 2:22 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 27 மாலை 3:52 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு காலையில் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்க வேண்டும் அப்படிங்கிறனால ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தியாக நம்ம கொண்டாடுறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புதிதாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கிட்டு வச்சு வழிபடுறது வழக்கமாக இருக்குது. இந்த வருஷம் எந்த நாளில் எந்த நேரத்தில் விநாயகர் சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும், எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும், எப்போ விநாயகர் சிலையை கரைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விநாயகர் சிலையை வாங்கிறதுக்கான நல்ல நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 26 அன்னைக்கு விநாயகர் சிலையை வாங்கிறது ரொம்ப சிறப்பு. ஆகஸ்ட் 26 விநாயகர் சிலை வாங்குறவங்க மாலை 4:50 முதல் 5:50 வரைக்கும் அந்த டைமிங்கில் வாங்கிக்கலாம். அது இல்லை அப்படின்னா மாலை 6:30 முதல் இரவு 8:30 வரையிலான நேரத்தில் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கலாம். ஆகஸ்ட் 26 அன்னைக்கு விநாயகர் சிலையை வாங்கியவங்க ஆகஸ்ட் 27 அன்னைக்கு காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலான நேரத்தில் வழிபடலாம். ஒருவேளை ஆகஸ்ட் 26 விநாயகர் சிலை வாங்க முடியலன்னா ஆகஸ்ட் 27 அன்னைக்கு தான் விநாயகர் சிலையை வாங்குகிறோம் அப்படிங்கிறவங்க ஆகஸ்ட் 27 காலையில் 9:10 மணி முதல் 10:20 வரையிலான நேரத்தில் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வச்சு அந்த நேரத்துக்குள்ளே வழிபடலாம். அதுக்கப்புறம் விநாயகருக்கு நம்ம படையல் போட்டு நம்ம வழிபாடு செய்வோம் இல்லையா? விநாயகருக்கு சுண்டல், கொழுக்கட்டை, சாம்பார், சாதம், பாயாசம், வடை இந்த மாதிரி இலை போட்டு நம்ம படையல் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வழக்கம் இருக்கும். அது ஆகஸ்ட் 27 பகல் 1:35 முதல் 2 வரையிலான நேரத்தில் படையல் போட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். அதாவது மதிய டைமில் ஒரு 1:30லேருந்து 2 மணி வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பூஜை நம்ம பண்ணலாம். விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை மாலையிலையும் செய்யும் வழக்கம் இருக்கிறவங்க ஆகஸ்ட் 27 மாலை 6:10 மணிக்கு மேலே வழிபடலாம். நிறைய பேர் வீட்டில் காலையில் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க மதியம் எல்லா சாப்பாடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல நேரத்தில். அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் வழிபடுறவங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். விநாயகர் சிலையை எப்போ கரைக்கணும் அப்படின்னா
பொதுவாக விநாயகர் சிலை வந்து 3 அப்படி இல்லைன்னா 5 நாட்கள் வந்து வச்சு வழிபாடு செய்யணும். ஆகஸ்ட் 26ஆம் தேதி விநாயகர் சிலை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 3ஆம் நாளான ஆகஸ்ட் 28ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயகரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் கரைச்சிக்கலாம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சிலை வாங்கியிருந்தீங்கன்னா 3வது நாளான ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து கரைக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரதுனால விநாயகரை எடுத்து சென்று நம்ம கரைக்கக்கூடாது. அதனால் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு இல்லையா, அன்னைக்கு தான் நம்ம வந்து விநாயகரை கொண்டு போய் கரைக்கணும். விநாயகர் சிலையை கரைக்க எடுத்து செல்லும் போது வந்து கண்டிப்பாக ராகு காலம் யமகண்ட நேரம் வந்து இல்லாத நேரமாக வந்து பார்த்து நம்ம கரைச்சிக்கணும். விநாயகர் சிலையை வந்து கரைக்கும் முறை எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் விநாயகர் சிலையை எத்தனை நாட்கள் வச்சுருந்தாலும் அது கண்டிப்பாக நம்ம வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கணும் இல்லையா, தினமும் வந்து விநாயகருக்கு ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு வாழைப்பழம், முடிஞ்சுன்னா ஏதாவது ஒரு சுண்டல் அப்படி இல்லைன்னா இனிப்பு நெய்வேத்தியம் ஏதாவது பழங்கள் வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யணும். வீட்டில் வந்து விநாயகர் பெருமானை 3 நாள் வச்சிருந்து வழிபட்டாலும் சரி, 5 நாள் வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நெய்வேத்தியமாக வச்சு படைக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் இல்லைன்னா வெத்தலை பாக்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது முடிஞ்ச இனிப்பு நெய்வேத்தியம் அந்த மாதிரி சுண்டல்னா பொங்கல் அந்த மாதிரி நம்ம வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். விநாயகரை வந்து கரைக்கக்கூடிய வசதி பக்கத்தில் வந்து இல்லை அப்படின்னா, ஏதாவது ஏரி அப்படி இல்லைன்னா கிணறு அதில் வந்து போட்டு கரைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கரைக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா, வீட்டுக்கு பக்கத்தில் பொது இடத்துல வந்து விநாயகர் சிலையை வச்சு கொண்டாடுவாங்க இல்லையா, அவங்க வந்து சிலையை வந்து கரைப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் நம்ம வீட்டில் இருக்கும் சிலையை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கரைக்கிறதுக்காக வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் கரைச்சிக்கலாம். அப்படி நீர்நிலைகள் எதுவும் இல்லாதவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே விநாயகர் சிலையை வச்சு நம்ம கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து கால்படாத இடத்துல அப்படி இல்லைன்னா பூந்தொட்டியில் வந்து நீங்கள் ஊற்றிடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். பொதுவாக எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் சரி, சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், இல்லை வந்து வீடு கட்டணும், இல்லை நிலம் வாங்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு செயலை நம்ம வீட்டில் செஞ்சாலும் சரி, அது நம்ம துவங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை கண்டிப்பாக நம்ம வழிபட்டுட்டு தான் நம்ம வந்து அந்த செயலையை வந்து துவங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட நம்பிக்கையாக இருக்குது இல்லையா, அதே மாதிரி இதனால் விநாயகரோட அருளால் அந்த காரியத்தில் வெற்றி லாபம் இது எல்லாமே கிடைக்குங்கிறது நம்ம நம்பிக்கை. அதனால தான் நம்ம அந்த மாதிரி செய்கிறோம். அது விநாயகர் அவதரித்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை வந்து மனதார வழிபட்டால் வளர்ச்சி புதிய துவக்கம் இதெல்லாம் ஏற்படுறதோடு வாழ்க்கையில் வந்து இருக்க பிரச்சனைகள் வந்து துன்பங்கள் சவால் சிக்கல் இது எல்லாமே இதிலிருந்து நம்ம வந்து வெளிவர முடியுங்கிறது நம்பிக்கை. இதை செஞ்சு இந்த வருஷம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம ரொம்ப நல்லா செய்கிற அளவுக்கு விநாயகர் பெருமான் வந்து நம்மளை உயர்த்தி வைப்பாருங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் நாம் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் எல்லாமே நீங்கிட்டு நன்மைகள் அதிகரிக்க விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை வழிபடுறது வந்து நமக்கு சிறப்பான பலன்களை தர்றதாக நம்பப்படுது. வீட்டில் வச்சு வழிபட்ட விநாயகர் சிலையை வந்து நம்ம நீர்நிலையில் கரைக்கிறதுனால நம்முடைய வாழ்வில் இருக்க துன்பங்களும் வந்து கரைந்து போகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி ஒரு வருஷமாவது நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது, நன்மைகள் வந்து தரக்கூடியதாக தான் இருக்கும். எப்போவுமே விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி கரைக்கிறது வந்து வழக்கமாக இருக்கும். புதுசாக செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், புதுசாக இது வரைக்கும் பண்ணினதே இல்லை அப்படின்னாலும் புதுசாக வந்து வாங்கி வழிபாடு செய்யலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை வந்து வீட்டை சுத்தம் செய்யக்கூடாதுங்கிறனால ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமையிலே வந்து வீட்டை சுத்தம் செஞ்சிடணும். ஆகஸ்ட் 26ஆம் தேதி நல்ல நேரத்தில் புதிதாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வந்து வீட்டுக்கு வாங்கி வந்து நம்ம வச்சுக்கணும். ஒரு மணப்பலகையில் அரிசி மாவால் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வாழை இலை விரித்து அதை மேலே பச்சரிசி வந்து கொஞ்சம் பரப்பிக்கோங்க. அந்த அரிசியில் வலது கை மோதிர விரலால் வந்து பிள்ளையார் சுழி போட்டு அதுக்கு கீழே ஓம் என அப்படி எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து விநாயகர் சிலையை வந்து வைக்கணும். விநாயகர் சிலை வந்து கிழக்கு முகமாக நோக்கி இருக்கும்படி நம்ம வந்து வச்சுக்கணும். அன்றைய தினம் விநாயகருக்கு உகந்த தும்பைப்பூ, செம்பருத்திப்பூ, சங்குப்பூ, எருக்கம்பூ அப்படி இல்லைன்னா அருகம்புல் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து படைக்கணும். எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவால் விநாயகருக்கு நம்ம வந்து அலங்காரம் செஞ்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எருக்கம்பூ அருகம்புல் வந்து வச்சு நம்ம படைச்சி வழிபாடு செய்யணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அருகம்புல் வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம மாலையாக கட்டி விநாயகருக்கு வந்து நம்ம படைச்சி வழிபாடு செய்யலாம். விநாயகர் பெருமானுக்கு வந்து சந்தன குங்குமம் வந்து நம்ம தொட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம அலங்காரம் செஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் அப்படின்னாவே கொழுக்கட்டை தான். ரொம்ப ரொம்ப அந்த பிரசாதம் வந்து விநாயகர் ரொம்ப பிடிக்கும். இது தவிர லட்டு, அப்பம், பொரி, கடலை, சுண்டல், பழங்கள், வெல்லம், வெள்ளை அவல், நெய் இதில் எது முடியுமோ அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சு நம்ம படையல் செய்யணும். இது தவிர என்ன பழங்கள் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம வந்து விநாயகர் பெருமான் வந்து வச்சு வழிபாடு செய்யலாம். இதில் எதுவுமே முடியல அப்படின்னாலும் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அவல், சர்க்கரை இதை மட்டுமாவது வச்சு நம்ம வந்து விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். எது வச்சு வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக கடவுள் நமக்கு வந்து அருள் கொடுப்பாரு. அதுதான் நம்மளோட நம்பிக்கையும். அதனால் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவங்களோட வசதிக்கு ஏற்ப நம்ம வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பூஜை நடத்தினாலும் நம்ம வந்து நிலவுக்காலில் வந்து மாவிலை தோரணம் கட்டுவோம் இல்லையா, அது கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா மாவிலை தோரணம் கட்டி நீங்கள் வந்து வீட்டில் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம வந்து விநாயகருக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக அருள் கொடுப்பாருங்கிறது நம்பிக்கை. அதனால் வந்து விநாயகர் பெருமானை இந்த வருடம் புதன்கிழமை வந்து நம்ம விநாயகர் பெருமானை வந்து வீட்டுக்கு சிலையை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து சிறப்பான முறையில் வழிபாடு செஞ்சு நம்ம வந்து பயனடையலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா. அப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.